அன்பான நேயர்களே, எனது இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டாக்க, கர்மா. கர்மாவை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க, நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. கருட புராணத்துக்கு உதாரணம் சொல்கிறாங்க, வேதத்துலேருந்து விஷயங்கள் சொல்கிறாங்க. எல்லாமே சரியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனாக்க இந்த கர்மாவை பற்றி எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, அவங்க பெரியவங்க சொன்ன வழியில் நாம் நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். இப்போ ஒரு சின்ன கேள்விங்க. நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா, கர்மாப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னாக்க கடவுள் எதற்கு என்று கேட்குறாங்க. கடவுள் இல்லாமல் எதுவுமே இல்லை, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம செய்கிற பாவ புண்ணியங்கள் கணக்கு போட்டு, அது எத்தனை ஜென்மங்களிலிருந்து வருகிறதோ அதை தொடர்ந்து அதை ஒரு சரியான விதத்தில் கணக்கு போட்டு அதுக்கு தகுந்த பலன்களை இறைவன் நமக்கு அளிக்கிறார். அந்த கர்மாவோட பலனை நம்ம அனுபவிக்கும் பொழுது அதற்கு எது மூல காரணம்? அந்த கர்மாவில் பாவம் புண்ணியம். முதல்ல நம்ம பாவத்தை பற்றி பார்க்கலாம். பாவத்தில் பாவம் எப்படி வருகிறது? முதல்ல பொய் சொல்கிறது, அடுத்தவங்களுக்கு தீங்கு இழைப்பது, அடுத்தவர்கள் வாழ்வதை பார்ப்பதற்கு கஷ்டப்படுவது, சந்தோஷமாக இருப்பதை தடுப்பது, அடுத்து ஆச்சாரியர்கள் பொருள்களை திருடுவது, பெரியவர்களை அவமதிப்பது, பெற்றோர்களை அலைக்கழிப்பது. அப்புறம் சொல்லப்போனாக்க நம்ம சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுனால எத்தனையோ சின்ன சின்ன பொய்கள்லேருந்து பெரிய பொய் வரையும் நம்ம சொல்கிறோம். இந்த பொய்களோட பலன் எப்படி வருது அப்படின்னு கேட்டாக்க, இதுக்கு ஒரு கேள்வி இன்னொரு கேள்வியும் பிறகுது. என்னன்னு கேட்டாக்க, சில பேர் கேட்குறாங்க, முன் ஜென்மத்தை யார் பார்த்தாங்க, அடுத்த ஜென்மத்தை யார் பார்க்க போகிறோம், இந்த கர்மாவை பற்றி நம்ம ஏன் பேசணும், எது நடக்குதோ நடக்கட்டும், அது எல்லாமே எப்படி வேணால் போட்டோம், ஆனால் இன்றைக்கி நான் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். அது நல்லா இருக்க முடியல அப்படிங்கிறதுக்காக தான் நான் புலம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாங்க கர்மாவை பற்றி ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டாக்க, இந்த பாவ புண்ணியங்களில் பாவத்தில் பிறக்கின்ற இந்த வகைகளை கட்டுப்படுத்துவது என்பது மிகவும் கஷ்டமான ஒன்று. ஏன்னு கேட்டாக்க, இதை ஒரே தடவை எராஸ் போட்டு அழிக்க முடியாது. நமக்கு என்னன்னு கேட்டாக்க, அது தீர்க்கறதுக்கு என்ன வழி, அது இந்த பாவங்களை எப்படி போக்குவது, இது பெரிய பாவமா சின்ன பாவமா அப்படின்னு கேட்கக்கூடாது. பாவம்னா பாவம்தான், அதுக்கு ஒரு வரையறை கிடையாது. இந்த பாவங்கள் தொடர்ந்து எத்தனை ஜென்மங்கள் எடுத்திருக்கிறோமோ அத்தனை ஜென்மத்திலிருந்தும் தொடர்ந்து வருவதால், இன்றைக்கி நம்ம பூஜை பண்ணுறோம், பாவம் போயிடுச்சா அப்படின்னாக்க போகலை. நேற்றுக்கு பண்ணினோமே போயிடுச்சா, நாளைக்கு பண்ணோமே போகுதா, அல்லது இவ்வளோ பணம் கொடுத்து நம்ம பூஜை பண்ணினோமே கோவிலில் போய் அந்த தீர்வு கிடச்சிதா அப்படின்னா அப்படிலாம் இல்லைங்க. ஏன்னா நம்ம செய்கிற பாவங்கள் அன்றைக்கி அந்த பூஜைக்கு ஒரு பலன் உண்டு, அது வேறு. ஆனால் எல்லா பாவங்களும் ஒரே சமயத்தில் போயிடாது. அதே மாதிரி அந்த பாவங்கள் போனால் கூட உடனே நமக்கு எல்லாம் கிடைச்சிடாது. இந்த பாவம் அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்குது. இது ஒரு பெரிய மூட்டையாக சுமந்துட்டுருக்கோம். அதுலேருந்து ஒவ்வொன்றா தான் நம்ம எடுக்க முடியும். அந்த ஒன்றா எடுக்கிறதுக்கே எத்தனை ஜென்மம் வேணுமோ தெரியாது. அதனால நம்ம இந்த ஜென்மத்தில், இப்போ இருக்கிற ஜென்மத்தில் இதை பற்றி நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணணும். இதில் ஆத்மா, ஜீவாத்மா ஒரு சரீரத்தை எடுத்து ஒரு பாவம் பண்ணுது, உயிர் அதோடு சேர்ந்து ஒரு பாவம் பண்ணுது. கடவுளும் நம்மளோட இதயத்தில் தான் இருக்கார், அவரும் அதை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அண்டு ஒவ்வொரு உறுப்பினங்களும் நமக்கு ஏதாவது ஒரு பாவத்தை செய்ய தூண்டுகிறது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டாக்க, அதெல்லாம் பார்த்துட்டு ஏன் கடவுள் சும்மா இருக்காரு, ஏன் அதை சரி பண்ணக்கூடாது, அங்கேயே சரி பண்ணி அழிச்சிடலாம வேரோட அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அது முடியாது. ஏன்னா கடவுள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டாக்க, நீ செய்கின்ற பாவங்களை, வினைகளை நீ தான் தீர்க்க வேண்டும். நான் வெறும் சாட்சியாக தான் இருப்பேன். அப்போது நான் பார்த்துட்டே இருப்பேன், கணக்கு பண்ணிகிட்டே இருப்பேன். உன்னோட பாவ புண்ணியத்தை எங்கேயாவது ஒரு இடத்துல புண்ணியம் பண்ணினாக்க அதோட விளைவு உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு இறைவனுடைய பதில். ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு இந்த நிமிஷத்திலிருந்து அட்லீஸ்ட் எத்தனை வயது ஆனாலும் நாம் இந்த நேரத்திலிருந்து நம்மளுடைய வாழ்க்கை முறைகளை மாற்றி அமைத்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். எப்பவுமே பிறரை குறை கூறாமல், யாரை பற்றியும் எதையும் பேசாமல், நம்ம ஃபோக்கஸ், நம்மளோட வேலை, நம்மளோட படிப்பு, நம்மளோட கான்சன்ட்ரேஷன் எல்லாமே ஒரு இடத்துல நிலைநிறுத்துகிற மாதிரி அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க வேண்டும். இதுக்கு ஒரே ஒரு ரெமெடி தான்,
கடவுள் கிருஷ்ணன் பகவத்கீதையில் சொல்கிற மாதிரி என்னை சரணடைந்தால் நான் எல்லாருக்கும் உதவி செய்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்போது நமக்கும் அதான் வழி, வேறு வழியே இல்லை. எத்தனை பணக்காரங்களோ எத்தனை பெரிய மேதைகளோ எல்லாருமே ஒரு கட்டத்தில் இறைவனை தான் சரணடைகிறாங்க. அப்போது நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டாக்க, டெய்லி இறைவனை வழிபடுங்கள். ஒரு பூஜை தான் செய்யணும்னு இல்லை, அவங்க ரிலீஜியஸ் கர்மாப்படி ஆண்களாக இருந்தால், பேச்சுலராக இருந்தாலும் சரி, கல்யாணமானவனாக இருந்தாலும் சரி, சந்தியாவந்தனம், அந்த ஒரு கிராமர் டிசிப்ளின் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி சாலிகிராம பூஜை அந்தந்த ரிலீஜியஸில் என்ன பூஜை வழக்கம் உண்டோ அதை ஜென்ஸு செய்யணும். அதே மாதிரி லேடிஸு மனசுக்கு நிம்மதியாக என்னெல்லாம் ஸ்லோகம் சொல்ல முடியுமோ சொல்லலாம். இது ஏன் அப்படின்னு கேட்டாங்க, ஸ்லோகம் சொல்கிறது கூட அந்த மந்திரத்துக்கு பவர் உண்டு என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த மந்திரங்கள் சொல்லுகின்ற நேரமாவது, அந்த பூஜைகள் செய்யக்கூடிய நேரமாவது நம்ம மைண்டு கொஞ்சம் இந்த சமூக வலைதளத்திலிருந்து அல்லது வெளி உலகத்திலிருந்து விடுபட்டு இறைவனை நோக்கி செல்வதற்கு வழிவகுக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப சிம்பிள். நிறைய வேதத்திலிருந்தோ மந்திரங்கள் சொல்லியோ நான் யாருக்கும் புரிய வைக்கிறதுக்கு என்னாலேயும் முடியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச விவரங்களை ரொம்ப கலோக்கியலாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் புரிஞ்சுக்கங்க, அதன்படி வாழ முயற்சி பண்ணுங்கள். இறைவனை வழிபடுதல் என்பது ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒன்று. நம்ம எப்படி ஆட்டி படைக்கிறது அப்படின்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்களே, ஆட்டி படைக்கவில்லை. அவன் அன்புக்குரியவன். பக்தி காட்டினால் அன்பு காட்டுவான். அதனால் நம்மளுடைய பக்தியை பூரா இறைவனுடைய திருவடிக்கு சமர்ப்பிப்போம். நன்றி, வணக்கம்.